திரு சந்திரசேகரன் உங்களிடமிருந்து தொடங்குகிறோம். இது தொடர்ந்து ஏற்கனவே 2014 பாஜகவும் கொடுத்த வாக்குறுதி தான். ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்போம் என்று வாக்குறுதி கொடுத்து தான் அவங்களும் ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் இவர்கள் தொடர்ந்து இவர்களுடைய 10 ஆண்டு கால ஆட்சியில் எடுத்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு, மற்றபடி வேலைவாய்ப்பை நீங்கள் சாதாரண வேலைவாய்ப்புகளையே குறைத்திருக்கிறார்கள். நீங்கள் 30 லட்சம் பணியிடங்கள் மத்திய அரசோட காலி பணியிடங்களை நிரப்பாமல் இருக்காங்க இவங்க. அது மட்டும் இல்லை, பொதுத்துறை நிறுவனங்களில் கடந்த 10 ஆண்டுகளில் இவர்கள் பொதுத்துறை நிறுவனங்களை விற்றது, தனியார் மயமாக்குனது மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 5.1 லட்சம் பணியிடங்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. இது புள்ளி விவரம் தெரிவிக்குது. அதே மாதிரி சாதாரண மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் சேர்ப்பு 91% அதிகரித்திருக்கிறது. இதில் இந்த 10 ஆண்டுகளில் மட்டும் சொல்கிறேன். அதே மாதிரி 2022-23 ஆண்டில் மட்டும் SC ST OBC பணியிடங்கள் 1.3 லட்சம் குறைந்திருக்கிறது. இப்படி எல்லாவற்றிலும் எடுத்தீங்கன்னா இவர்களுடைய ஆட்சியில் தொடர்ந்து இந்த த்ரெட்டு இருந்துகிட்டே இருக்கு. வேலைவாய்ப்புக்கான த்ரெட்டு, எல்லோருக்குமான வேலைவாய்ப்பு, இன்இக்வாலிட்டின்றது அதிகரித்திருக்கிறதுன்றது ஒரு பக்கம். இன்னொன்று, இந்த பணியிடங்களையும் நீக்கி வேலைவாய்ப்பிலும் சம அளவிலான பங்களிப்பு இல்லாமல் நீக்கப்பட்டு வருகிறது. அந்த த்ரெட் இருக்கிறதுனால தான் இதை உண்மையிலேயே ஒரு சமூக நீதி நிலைநாட்டப்படணும், எல்லோருக்குமான நீதி, வேலைவாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு புள்ளி விவரங்கள் கண்டிப்பாக வேண்டும் என்பது தான் எங்களுடைய கொள்கையாக இருக்குது. அதற்காகத்தான் வலியுறுத்துகிறோம். நீங்கள் சாதாரணமாக இவர்கள் எல்லோரையும் போல நீங்கள் அதை இன்னொன்று எடுத்திங்கன்னா, இப்போ UPSCயில் அவர்கள் செய்த வேலையை பார்த்தீங்கன்னா, UPSCயில் நேரடி பணியிடங்கள் 65 இடங்களை நீக்குவதற்கு நேரடியாக லேட்டரல் என்ட்ரியில் கொண்டு வராங்க. இந்த அறிவிக்கை 54 அதை திரும்ப கொண்டு வந்தாங்க. எதனால் திரும்ப பெற வேண்டியது இருந்ததுன்னா இந்த எதிர்ப்புகள் மூலமாக தான். அதுவே எப்படி அது எல்லாவற்றையும் பைபாஸ் பண்ணி லேட்டரல் என்ட்ரி. இதுக்கு ஒரு காரணம் என்ன சொன்னாங்கன்னா, மன்மோகன் சிங் லேட்டரல் என்ட்ரியில் தான் வந்தார், மான்டேக் சிங் அலுவாலியா லேட்டரல் என்ட்ரி தான் வந்தாருன்னு சொல்லி ஒரு காரணத்தை சொன்னாங்க. ஆனால் அதுக்கும் இதற்கும் சம்மந்தமே இல்லை. அது ஏதோ ஒன்று எக்ஸப்ஷனல் எப்பொழுதுமே இருக்கும். அதுக்கு கூட காரணம் என்ன சொன்னாங்கன்னா, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ரெஃபார்ம்ஸ் கமிட்டி, வீரப்ப மொய்லி தலைமையில் இருந்த கமிட்டி சொன்ன ரெஃபார்ம்ஸ் படி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம், லேட்டரல் என்ட்ரிக்கு அனுமதி உண்டு. அந்த கமிட்டி ரெஃபார்ம்ஸ் கொடுத்த ரிப்போர்ட்லேயே கூட எக்ஸப்ஷனல் ஏதோ 1-2 எக்ஸ்பர்ட்ஸுக்கு மட்டும் எக்ஸப்ஷன் தான் கொடுத்துருந்தாங்க. இவர்கள் என்ன பண்ணாங்க, மாதம் 65 பேர் 70 பேருக்கெல்லாம் எடுக்கிறது கூட அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்படி அதில் வந்தவர் தான். நீங்கள் ஏன் அதில் எடுத்தா நீங்கள் போட்டு கொடுத்ததான்னு சொல்கிறாங்க. எப்படி நீங்கள் போட்டு கொடுத்த பாதை தான் அதுதாங்க. இவங்க அப்படி சொல்லி நீங்கள் GST எடுத்துக்கிட்டா காங்கிரஸ் கொண்டு வந்த GST அப்படி அதுக்கு பல முறை விளக்கம் சொல்லி எல்லாமே சொல்லுவாங்க. எல்லாவற்றையும் GSTயை சொல்லுவாங்க, நீட்டை சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு நம்ம காங்கிரஸ் கொண்டு வந்த நீட் விலக்கு கொடுக்கப்பட்டது, மாநிலங்களுக்கு விலக்கு கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு இல்லை, எல்லாவற்றையும் இந்த பாதை சொல்றீங்கல்ல, அதுவே தவறுங்கிறேன். சரியான பாதையில் போட்டு கொடுத்துருக்கோம். ஆனால் நீங்கள் சரியான பாதையில் போகாமல் நீங்கள் தவறான பாதையில் போகிறப்போ அதை சுட்டி காட்டுற கடமை, அதை எதிர்க்கிற கடமையும் எங்களுக்கு இருக்குல்ல. அதைத்தான் இன்றைக்கு திரு ராகுல் காந்தி அவர்கள் தெளிவாக சொல்கிறாரு. நீங்கள் ஒழுங்காக நீங்கள் லேட்டரல் என்ட்ரி யாரோ எடுக்கிறீங்க, நீங்கள் அதே கூட நீங்கள் எப்படி எடுத்துருக்கீங்க? ஒரே ஒரு உதாரணம் சொல்ல போனால், இப்போ செபி தலைவராக இருக்கிற மாதவி பூரி பூச்சி லேட்டரல் என்ட்ரியில் வந்தவர். இதுவரைக்கும் லேட்டரல் என்ட்ரியில் செபி தலைவராக யாரும் நியமிக்கப்படலை. இன்றைக்கு பைபாஸ் பண்ணி உங்களுக்கு ப்ரைவேட் பேங்க்கில் வேலை பார்த்தவரை கொண்டு நியமிச்சிருக்கீங்க. அதனோட விளைவு என்ன? இன்றைக்கி கார்ப்பரேட்டுக்கு ஆதரவாக அவர் செயல்பட்டார் என்ற குற்றச்சாட்டு பெருமளவில் இருக்குது. இன்றைக்கு அதானிக்கு ஆதரவாக அவர் செயல்பட்டிருக்கிறார். இந்திய பங்குச்சந்தையுடைய ஒரு கிரெடிபிலிட்டியே கொஸ்டின் மார்க் ஆயிருக்கு. இப்படிதான் ஹிண்டன்பெர்க்கோட ஆய்வறிக்கையை நீங்க மேற்கோள் காட்டி சொல்றீங்க. அந்த ஆய்வறிக்கை கூட உச்சநீதிமன்ற வழக்குகள்லாம் வரை சென்று அது ஒரு நம்பகத்தன்மையை குறித்து கேள்வியும் எழுப்பியிருக்காங்க. நீங்க கடந்த முறை உள்ள ஹிண்டன்பெர்க் அறிக்கையோட உச்சநீதிமன்ற வாதம் என்பதே வேறு. ஏன்னா இவங்க உச்சநீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்கன்னா, ஹிண்டன்பெர்க்கை பற்றி கூட சொல்லலை. இவங்க பல விஷயங்களில் அவர்கள் அந்த பல மறைத்து அந்த உச்சநீதிமன்றத்தில் வெளியிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, செபியுடைய நேர்மையை கொஸ்டின் பண்ண வேண்டாம், எல்லோரையும் சந்தேகப்பட வேண்டாம்னு தான் உச்சநீதிமன்றம் சொன்னிச்சு. செபி அப்பொழுது செபி தலைவர் மீது இந்த குற்றச்சாட்டு கிடையாது, அதனால் செபியை விசாரிக்க சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிலைமை, திருடனும் போலீஸும் ஒரே ஆள். நீங்கள் செபி தலைவர் மேலே தான் குற்றச்சாட்டே இருக்குது, செபி தான் விசாரணை கமிஷன் தலைமை சேர்மன் சொன்னாக்க எப்படி அதை ஒத்துக்க முடியும்? அதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை. ஆக இவர்களுடைய லேட்டரல் என்ட்ரி எப்படின்றதுக்கு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் அன்றைக்கு மன்மோகன் சிங் மீதோ அல்லது மான்டேக் சிங் அலுவாலியா மீதோ அல்லது நம்முடைய விவசாய விஞ்ஞானி MS சுவாமிநாதன் அவர்கள் கூட லேட்டரல் என்ட்ரியில் வந்தவர் தான். ஆனாலும் MS சுவாமிநாதன் மேலே நீங்கள் ஏதாவது கொஸ்டின் வைக்க முடியுமா? அவர் மீது ஏதாவது கேள்வி எழுப்ப முடியுமா? மான்டேக் சிங் அலுவாலியா மீது ஏதாவது கேள்வி எழுப்ப முடியுமா? ஆனால் இன்றைக்கு செபி தலைவர் மீது கேள்வி எழுந்திருக்குல்ல, அவர் மீது குற்றச்சாட்டு எழுந்திருக்கலாக. இவர்கள் எல்லாவற்றையும் வேலைவாய்ப்பிலிருந்து இடஒதுக்கீட்டிலிருந்து எல்லாவற்றிலும்
கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு சிலவரை புகுத்துவதற்கு இதனை முயற்சிக்கிறார்கள். அதனை எதிர்க்க வேண்டும் அல்லது அதனை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால், சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால், இது அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்தே ஆக வேண்டும். அந்த புள்ளி விவரங்களை வைத்து தான் நீங்கள் பல நலத்திட்டங்கள் கூட பலருக்கு சென்றடையாமல் இருக்குது. இன்னைக்கு 12 கோடி பேர் கிட்டத்தட்ட இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு புள்ளி விவரம் தெரிவிக்குது. இந்த புள்ளி விவரங்கள், அதாவது ஜாதிவாரி கணக்கெடுப்பு புள்ளி விவரங்கள் இல்லாதனால வேலை வாய்ப்பு 12 கோடி பேருக்கு வந்து உணவுப் பொருட்கள் கூட சரியான முறையில் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல் இருக்குன்னு சொல்றாங்க. அதற்குத்தான் ராகுல் காந்தி அவர்கள் தெளிவாக ஒவ்வொரு முறையும் எல்லா இடங்களிலும் இதை எடுத்தே தீர வேண்டும் என்று வலியுறுத்திக்கிட்டு இருக்காரு. நீங்க 2011 கூட எடுத்தாங்க சென்சஸ். நம்ம எடுக்கிறப்ப நம்ம எடுத்தது அதை கூட இவங்க வெறும் சென்சஸ் தான் சொல்றாங்க. இல்ல, அது வந்து சோசியோ எக்கனாமிக் அண்ட் காஸ்ட் சர்வேன்னு தான் எடுத்திருக்கோம். அதற்கு 2014 இவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே அது குளறுபடியாக இருக்கு என்று சொல்லி ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி போடுறாங்க. அது நிதி ஆயோக்குடைய வைஸ் சேர்மன் தலைமையில் ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி போடுறாங்க. ஆனால் அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி என்ன ரிப்போர்ட் கொடுத்துச்சுன்றதே அதையும் வெளியிடவில்லை இவங்க. ஆனால் அதில் 2 முரண்பாடுகள் இவங்க பாஜக அரசு என்ன செஞ்சதுன்னா, உச்சநீதிமன்றத்தில் போய் இது வந்து ஏற்கனவே சென்சஸ் எடுத்தது 2011 உள்ளது குளறுபடியாக இருக்கிறது என்று மட்டும் சொல்லி அதை வெளியிடவில்லை என்று சொன்னாங்க. அதற்கான எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டிருக்கோன்னு ரிப்போர்ட் சொன்னாங்க. ஆனால் 2022 ஒரு கேள்வியில் பாராளுமன்றத்தில் சொல்கிறாங்க, அதை வெளியிடும் திட்டம் எங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆக இவர்கள் எல்லாவற்றிலும் மாறுபட்ட கருத்துக்களை ஒவ்வொரு இடத்துலையும் உச்சநீதிமன்றத்திலிருந்து பாராளுமன்றத்திலிருந்து இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமாக மக்களிடம் மறைத்து அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனை வெளிப்படுத்த வேண்டும், மக்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ராகுல் காந்தி தொடர்ந்து இதனை வெளிப்படுத்தி வருகிறார். மக்களுக்கான நீதி கிடைக்க வேண்டுமா அல்லது காலத்தின் தேவையா என்பதெல்லாம் குறித்து நாங்க மக்களிடம் சாதிவாரி கணக்கெடுப்பு நம்மளும் முன் வச்சிருக்கோம். இல்ல, காலத்தின் தேவை பூர்த்தி செஞ்சாதான் மக்களுக்கான தேவை பூர்த்தி ஆகும். உங்கள் கூட்டணியில் இருக்கிற தமிழ்நாட்டு தலைமையில் இருக்கிற அரசு செய்யாம தட்டி கழிக்குதுன்னு 2 பேருமே சொல்றாங்க. அண்ணன் பாலு அவர்கள் கூட சொன்னாங்க. அவங்க வழக்கறிஞர், இது சம்பந்தமா நிறைய வழக்குகள் இதெல்லாம் சந்திச்சிருக்காரு. முதல்ல தெரியும், ஒரு கேள்வி காங்கிரஸை நோக்கியும் வைத்தாரு. நான் அதற்கு ஒரு பதில் சொல்லணும். அப்படி என்றால் எலெக்ஷன் சமயத்தில் 2021 எலெக்ஷன் நேரத்தில் 10.5% இடஒதுக்கீட்டை எடப்பாடி தலைமையிலான அரசு அவசரமாக சட்டசபையில் நிறைவேற்றி அவசரமாக ஒப்பந்தம், அது கூட்டணி ஒப்பந்தத்திற்காக இந்த இடஒதுக்கீடு வெளியிடப்பட்டதா என்ற கேள்வியை நான் முன்வைக்கிறேன். வேண்டுமென்றே இவர்களுக்கு தெரிந்தே இது நிராகரிக்கப்படும் என்று தெரிந்தே கூட்டணிக்காகத்தான் இவர்கள் அதனை ஒத்துக்கொண்டார்கள் என்ற கேள்வியை நான் முன்வைக்கிறேன். இரண்டாவது, ராகுல் காந்தி அவர்கள் அங்கங்க சொன்னாரு, மாநில ரீதியா இடஒதுக்கீடு எடுப்போம், ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம் சொன்னாரு அப்படின்ற கேள்வியை முன்வச்சார். அது சொல்லியிருக்கிறார். ஆனால் நீங்க அதர் வந்து புள்ளி விவரங்களை தான் எடுக்க முடியும். நீங்க மாநில ரீதியாக எல்லா இடங்களிலும் எடுப்பது, நீங்க அரசியலமைப்பு சட்டம் 246 7வது பட்டியல்ல 69வது அரசியல் உள்ளபடி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் உரிமை வந்து மத்திய அரசுக்கு தான் இருக்கிறது என்பது அண்ணனுக்கு தெரியும், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்திய கணக்கெடுப்பு சட்டம் 1948 படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பை மத்திய அரசு தான் நடத்தணுங்கிறதும் தெரியும். அண்ணனுக்கு தெரிந்தும் கூட்டணியில் இருப்பதால் அவர் வாய்மூடி மௌனமாக அந்த கட்சி இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை நான் முன்வைக்கிறேன். அவர்கள் இன்றைக்கு இன்னொன்று, காங்கிரஸ் கட்சிக்கும் பாஜகவிற்கும் உள்ள வித்தியாசம், பாஜக விரும்பவில்லை, ஆனால் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்போம் என்ற வாக்குறுதியை கொடுப்பாங்க, ஆனால் எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு இடஒதுக்கீடு சொன்னாங்க. பெண்களுக்கு இடஒதுக்கீடு நிறைவேற்றிட்டாங்களாங்க. அதான் நிறைவேற்றி எந்த காலம் வரும்? 2041 ஆனால் காங்கிரஸ் வரலாற்றை எடுத்தீங்கன்னா, முதல் அரசியல் சட்ட திருத்தம் இடஒதுக்கீட்டுக்காக 1951 காங்கிரஸ் தான் கொண்டு வந்துச்சு. மத்தியில கொண்டு வந்தது முதல் அரசியல் சட்ட திருத்தம் 1951 நேரு அவர்கள் கொண்டு வந்தார். அதுவும் தமிழ்நாட்டுடைய ஒரே ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிடுறேன். அதே மாதிரி பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை கொண்டு வந்து பெண்களுக்கான இடஒதுக்கீட்டையும் உறுதி செய்தது எங்கள் தலைமையிலான ராஜீவ்காந்தி தலைமையிலான அரசு தான். இது செய்யக்கூடிய அரசாக காங்கிரஸ் இருந்தது. இவர்கள் சொல்வார்கள், ஆனால் செய்ய மாட்டார்கள். எல்லாவற்றையும் வந்து, அதாவது தனியார் இல்ல கார்ப்பரேட்டுகள் தனியார்களுக்கு ஒதுக்கி அதன் மூலமாக இடஒதுக்கீட்டையும் அழித்து தனியாருக்கு சலுகை செய்வதற்காக மட்டுமே இவர்கள் அரசை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான்